சென்னை OMRன் சுறுசுறுப்பான சாலையில் மாலை 6 மணி இருக்கும். தன்னுடைய காரில் போய்க் கொண்டிருந்தாள் தீபிகா. மாலை நேரம் வேலை முடிந்து அனைவரும் வீடுகளுக்கு செல்ல மும்முரம் காட்டிக் கொண்டிருந்ததால் அந்த சாலை முழுவதும் டிராபிக்கால் நிரம்பி இருந்தது. தீபிகாவின் காரும் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டின் டிராபிக்கில் மாட்டி ஒரே இடத்திலே நின்று கொண்டிருந்தது. அந்த சாலையின் ஒரு ஓரத்தில் வரிசையாக பலவிதமான ஃபுட் ட்ரக்குகள் நின்று கொண்டிருந்தன. இளம் வாலிபன் ஒருவன் ஸ்டைலிஷாக அனல் பறக்க கடாயை பிடித்து ஏதோ ஒன்றை தீப்பறக்க டாஸ் செய்து கொண்டிருந்தான். அந்த ஃபுட் ட்ரக்கின் வெவ்வேறு அடுப்புகளில் ஏதேதோ குழம்பு வகைகள் கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த வாசனையானது தீபிகாவின் மூக்கை துளைத்தது. ஆஹா, இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கே. டிரைவர் அண்ணா, அந்த ஃபுட் ட்ரக் பக்கமா காரை நிப்பாட்டுங்க. இந்த இடத்துல நிப்பாட்டணுமா? வேண்டாம்மா, உங்கள் வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னைய வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுண்ணா, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அந்த ஃபுட் ட்ரக் பக்கமா காரை நிப்பாட்டுங்கண்ணா. எனக்கு இப்பவே அங்க போய் சாப்பிடணும் போல டெம்ப்ட் ஆகுது. எவ்வளவு சொல்லியும் தீபிகா கேட்காததால் டிரைவர் அந்த காரை ரோட்டோரமாக இருக்கும் அந்த ஃபுட் ட்ரக்கின் பக்கமாக நிறுத்தினார். மாலை இப்பொழுது 6 மணிதான் ஆகியிருக்கும். அந்த கடையில் அவ்வளவாக கூட்டம் எதுவும் இல்லை. ஆனால் கதிர் மும்முரமாக அவனுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். தீபிகா அந்த கடைக்கு வந்ததை அவன் பார்த்தான். வாங்க மேடம், என்ன சாப்பிட்றீங்க? வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க கடையில என்ன சாப்பிட இருக்கு? மெனு கார்டு இருக்கா? சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, நாட்டுக்கோழி சூப், செட்டிநாடு சிக்கன் குழம்பு, ஹனி சிக்கன், சிக்கன் பெப்பர் மசாலா, கார்லிக் சிக்கன், ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி. வெயிட், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கா? என்ன விளையாடுறீங்களா? இப்படி ஒரு சின்ன ஃபுட் ட்ரக்க வச்சுக்கிட்டு இவ்ளோ ஐட்டம் பேரு சொல்றீங்க. டிஷ்ஷோட நேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா தான் சொல்றீங்க. பட் இப்போ இங்க சாப்பிட என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் மேடம். 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி தரேன். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கடையில கூட்டமே இல்லாதது பார்த்தா நீங்க வெறும் வாய் சவடால் தான் விடுறது மாதிரி எனக்கு தோணுது. ஓ, அதை பற்றி கேட்குறீங்களா? நான் வழக்கமாக இங்கே கடை போடுறவன் தான் மேடம். எனக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் ரொம்ப ஜாஸ்தி. மணி இப்போ 6 தானே ஆகுது. இப்போ தான் நான் கடையே போட்டிருக்கேன். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்கள் தான். நேரம் போக போக தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. இன்னும் 1 ஹவரில் எனக்கு நிற்கிறது கூட டைம் இருக்காது மேடம். எது என்னமோ கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு பிளேட் ஹனி சிக்கன் வேணும். அப்படி என்ன ஸ்பெஷல் உங்க ஃபுட்ல இருக்குன்னு பார்க்கலாமே. இவ்வாறு தீபிகா பேசிக் கொண்டிருக்கும் போதே கதிர் அவனுடைய வேலையில் மும்முரமாக இருந்தான். கதிர் வேக வேகமாக அடுப்பை பற்ற வைத்து ஸ்டைலிஷாக ஒரு கடாயை எடுத்து அடுப்பின் மீது வைத்தான். தீ மளமளவென பற்றி கொண்டிருக்கும் போதே கடாயில் சிறிது எண்ணெயை ஊற்றினான். பொடி பொடியாக நறுக்கி ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அனைத்தையும் சேர்த்து ஒரு தடவை கிளறிவிட்டு அடுத்ததாக ஒரு சில மசாலாக்களையும் அதில் தூவினான். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் என ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த சில சாஸ் வகைகளையும் அதில் சேர்த்தான். இன்னொரு கடாயில் பொரிந்து தயாராகிய சில சிக்கன் துண்டுகளை அதில் போட்டு இறக்கிவிட்டு கடைசியாக ஒரு பாட்டிலில் இருந்த தேனை எடுத்து அதன் மேலாக 1 ஸ்பூன் அளவிற்கு விட்டு அதை ஐ ஃப்ளேமில் ஒரு கிண்டி விட்டு இலையால் செய்யப்பட்ட ஒரு தட்டை எடுத்தான். அதில் அந்த ஹனி சிக்கனையும் வைத்துவிட்டு மேலோட்டமாக ஸ்பிரிங் ஆனியனை தூவிவிட்டு தீபிகாவிற்கு முன்னால் நீட்டினான் கதிர். இந்தாங்க மேடம், நீங்கள் கேட்ட ஹனி சிக்கன். என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு தான் என்னோட கடைக்கு புதுசாக வந்திருக்கீங்க. என்கிட்ட சாப்பிட வர்ற எல்லாருமே அடுத்தடுத்த நாள் என்னோட கடையை தேடி தேடி வருவாங்க. உங்களையும் நான் இனி அடிக்கடி என்னோட கடையில் பார்க்க போறேன். வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா இது என்ன தட்டு? லீஃப்ல செஞ்ச மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்கு. மேடம், இது மந்தார இலையில செஞ்ச தட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை பார்த்தது இல்லையா? இதோட வாசனையே தனி. சுட சுட சாப்பாட்டை இந்த இலையில போட்டு சாப்பிட்டா அதில் வருமே ஒரு வாசம். அப்படியே மூளை வரைக்கும் ஏறும். தீபிகா கதிர் சொல்வதை கேட்டபடியே ஒரு சிக்கன் துண்டை எடுத்து வாயில் போட்டு சுவைத்து பார்த்தாள். வாவ், என்ன இது? உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருக்குங்க. என்னோட லைஃப்லயே இவ்ளோ டேஸ்டா ஒரு சிக்கனை நான் சாப்பிட்டதே இல்ல. அதுவும் நீங்க போட்டிருக்கிற இந்த ஸ்பைசஸ், சாஸ், அப்புறமா அந்த அணியோட அளவு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. இது நார்மலா நான் சாப்பிட்ட மாதிரியே இல்ல. ஏதோ ஒரு டிஃபரெண்ட். நான் எவ்வளவோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டிருக்கேங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படி என்ன மேஜிக் பண்ணீங்க? மேஜிக்கா? அப்படி எதுவும் இல்லை. இந்த டேஸ்ட்டுக்கு ஆயில் தான் மேடம் காரணம். நான் பாம் ஆயில் சேர்க்கறது இல்லை. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனில் சேர்த்த மசாலா எல்லாமே வீட்டிலேயே கையால் ரெடி பண்ணுது. அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ அதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம். நல்லெண்ணெயோட வாசமும் அந்த மசாலாவும் தேனோட ருசியும் அந்த மந்தார இலையோட எஃபெக்டும் சேர்த்து உங்கள் நாக்கில் தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு.
என்னால இதுவரைக்கும் நம்பவே முடியல. இந்த டேஸ்ட் என்ன என்னென்னமோ பண்ணுது. மெஸ்மரைசிங் எஃபெக்ட். அது மட்டும் இல்லாம இந்த மந்தார இலையோட வாசம் இருக்கே, அட அட அட, ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்களோட ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். இனிமே டெய்லி நான் உங்க கடைக்கு வர போறேன். என்னோட நேம் தீபிகா. நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இவ்வாறாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தன்னுடைய விரல்களில் இருந்த மசாலாவையும் சுவைத்துக் கொண்டே வாயில் எச்சில் ஊறியபடி பேசினாள் தீபிகா. கண்டிப்பா தீபிகா மேடம், என்னோட பேரு கதிர்வேலன். இவர்கள் 2 பேரும் செல்ஃபி எடுத்துவிட்டு சிரித்துக்கொண்டே பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த வழியாக வந்த ஒரு கார் இப்போது கதிரின் ஃபுட் ட்ரக்கின் பக்கத்தில் நின்றது. அதிலிருந்து இறங்கி வந்த நபர் ஒருவர், தீபிகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு இடத்துல உன்னை யார் சாப்பிட வர சொன்னது? ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா என்ன பண்றது? நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன? கிளம்பு சீக்கிரமா இங்கிருந்து. ஒரு நிமிஷம் கூட நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல நிக்க கூடாது. அவர் வேகமாக தீபிகாவை அங்கிருந்து இழுத்துக்கொண்டு நடக்க பார்த்தார். அப்பா, என்ன பண்றீங்க? எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. இவங்கெல்லாம் நம்மளை பார்த்தா என்ன ஆக போகுது? இவங்களுக்கு நம்ம யாருன்னு கூட தெரியாது. ஆனா என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ நீ இங்க நின்று சாப்பிட்றத பார்த்தா என்னோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது? சீக்கிரமா இங்கிருந்து வா. தீபிகாவின் அப்பா அவளை தரதரவென பிடித்து இழுத்து காரில் ஏற்றினார். அவர் வந்த கார் அங்கிருந்து கிளம்பும் பொழுது பின்னாடியே தீபிகாவின் டிரைவரும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். கீழே சிதறியிருந்த அந்த சிக்கன் துண்டுகளை பார்த்த கதிருக்கும் லேசாக மன வருத்தமாக இருந்தது. ஆனாலும் அவனுடைய கண்கள் அந்த காரின் நம்பர் பிளேட்டை உத்து கவனித்தது. அந்த நம்பரை அவன் மனப்பாடம் செய்து கொண்டான். தீபிகாவின் பேச்சு, அவளுடைய பிஹேவியர் என கதிருக்கு அவளை மிகவும் பிடித்து போய்விட்டது. அவள் திரும்பவும் அவனுடைய கடைக்கு வருவாளா என அவன் ஏங்கினான். கேளுங்க ஸ்பைசி லவ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.